தொடப்பட்டார். அவருடைய ஒவ்வொரு சவுக்கு அடியும் உன்னுடைய வியாதியை மாற்றுகிறது. அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் உன்னுடைய வியாதியை மாற்றுகிறது. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை கொண்டு வரும். யாத்ராகமம் 15:26 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தன்னை யெகோவா ரஃபா என்று அறிமுகம் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மாறா என்ற இடத்துக்கு வரும் பொழுது தண்ணீர் கசப்பா இருக்கிறது, குடிக்க முடியல. இந்த சூழ்நிலையிலே அறியப்படாத ஒரு மரம் வெட்டி அந்த தண்ணீருக்குள்ளே போடப்படும் பொழுது தண்ணீர் மதுரமாய் மாறியது. தேவ பிள்ளைகளே, யெகோவா ரஃபா என்றால் 4 கருத்துக்களை குறிக்கிறதா இருக்கிறது. யெகோவா ரஃபா என்றால் எஃபிஷியன்ட் ஹீலர். சில நேரங்களிலே டாக்டர்கள் சொல்லிவிடுவார்கள், இனிமே கடவுள் தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வரும் பொழுது யெகோவா ரஃபா என்றால் எஃபிஷியன்ட் ஹீலர், திறமை உள்ள கர்த்தர். அவர் திறமை இல்லாதவர் அல்ல. நீ எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் உன்னை குணமாக்க இயேசுவாலே முடியும். இரண்டாவது, யெகோவா ரஃபா என்றால் பிராக்டிக்கல் ஹீலர். நம் அருமை ஆண்டவர் ஏட்டு சொரக்காய் அல்ல, அவர் பிராக்டிக்கல் ஹீலர். பிரியமானவர்களே, அவர் நடைமுறைப்படுத்துகிற கர்த்தர். நீ எப்பேற்பட்ட பிரச்சனை போராட்டங்களில் இருந்தாலும் சரி, உன் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, அவர் வந்து நடைமுறைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஆண்டவருடைய ரத்தத்தினாலே உன்னை கழுவி எடுத்து இந்த வியாதியிலிருந்து வெளியில கொண்டு வருகிற நடைமுறைப்படுத்துகிற கர்த்தர். மூன்றாவது, யெகோவா ரஃபா என்றால் யுனிவர்சல் ஹீலர். யுனிவர்சல் ஹீலர் என்றால் ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கோ, ஒரு மதத்துக்கோ, ஒரு இனத்துக்கோ, ஒரு கூட்டத்துக்கோ மாத்திரமல்ல, அகில உலகத்துக்கும் அவர் தான் டாக்டர். நம் டாக்டர் கிட்ட போவோம், அங்க சரியாகலைன்னா பெரிய டாக்டரை பாருங்கன்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டருக்கும் பெரிய டாக்டர் யுனிவர்சல் ஹீலர் என் அருமை ஆண்டவர் யெகோவா ரஃபா, இயேசு கிறிஸ்து. அவருடைய தழும்புகளால நீங்க குணமாகுறீங்க. பெரிய டாக்டரை பிடித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாய் அவர் குணப்படுத்துவார். நான்காவது, யெகோவா ரஃபா என்றால் பெர்மனன்ட் ஹீலர், திறமை உள்ள கர்த்தர். தேவ பிள்ளைகளே, ஒரு முறை இந்த வியாதியை குணப்படுத்தி விட்டார் இயேசு என்றால் திரும்ப உங்களுடைய சரீரத்துக்குள்ளே அந்த வியாதி நுழைவது இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் ஊழியம் செய்யும்படியாக, குடும்பத்தை நடத்தும்படியாக, வேலை செய்யும்படியாக உங்களுடைய வியாதியை உங்களிலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அவருடைய தழும்புகளால குணமாகிறீ. இயேசு தெருவிலே நடந்து போய்கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே இயேசுவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வல்லமை 1000 டன் கரண்ட் எனர்ஜி போல அவளை குணப்படுத்தியது. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் உள்ள வல்லமையை குறித்து அந்த ஸ்திரீக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட